எல்லாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் பேர்ல் பிரின்சஸ் இல்லாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த சேனலில் ரிவ்யூ, அன்பாக்சிங், vlog இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். பட் ஆனால் ரேண்டமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஹேர் வேக்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து வாங்கிடணும். ஐ மீன் ஹேர் செட் பண்ணுற வேக்ஸு, ஹேர் ரிமூவ் வேக்ஸு கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும், சர்வீஷாக்கு வந்து கிராஜுவேஷன் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி ஹேரை நல்லா நீட்டாக செட் பண்ணி விடலாம், ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நிறைய செக் பண்ணணும். பட் நான் இதுதான் நல்லாயிருக்கு, பியர்டோவில் வந்துட்டு இந்த ஹேர் வேக்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் 2 இதில் வந்து வாங்குறேன்னு சொன்னார். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் பாட்டிலு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த லைக் ஷூ பாலிஷ் போடுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில், அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இதனோட ப்ரைஸ் வந்து இதில் 400 மென்ஷன் பண்ணியிருக்கு. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், நான் எவ்வளோக்கு வாங்கினேன்றது வந்து சொல்கிறேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட். இது வந்து ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணும். பட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல, அது ஒரு மாதிரி குச்சி மாதிரி அப்படியே இழுத்து பிடிச்சிக்குது. ஸோ இந்த 2ம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் சர்வேஷாக்கு வந்து சும்மா வந்து போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரேவே யூஸ் பண்ணலாமே, எதுக்கு இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நம்மளால் ப்ராப்பராக வந்து செட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் செட் பண்ண முடியும். வேக்ஸ் அப்படி கிடையாது, கையில் எடுத்தோமா, போட்டு தேய்ச்சோமா, தலையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கோம் பண்ணால் அப்படியே நின்றுக்கும். ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே என்னென்னா, ஸ்ப்ரே பண்ணி கோம் பண்ணி திருப்பி ஸ்ப்ரே பண்ணி அது சரிப்பட்டு வராது, ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதனோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி பாக்ஸ், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டு, கையில் அவ்வளோக்கு ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகலை. பட் ஒன்ஸ் நம்ம முடியில் வந்து லைட்டாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஸ்டிக்கியாக இருக்குது. நம்ம எப்படி இப்படி பிடிச்சி நீட்டாக இழுத்து விட்றோன்னா அது அப்படியே நீட்டாகவே இருக்குது. அந்த ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்னும் பயங்கரம். அது வந்து இன்னும் குச்சி மாதிரி அப்படியே நிற்கிது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் வந்து ஷோ பண்ணுறேன், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். 2மே டிரான்ஸ்பரண்ட் ஜெல் தான். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அந்த வாசனை சுத்தமாகவே பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நார்மல் ஆகிடுச்சு. மேபி க்ளோஸ்டாக இருந்ததுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமோ என்னவோ. இதில் வந்து பாருங்களேன், பாதிக்கு பாதி பாட்டில் ஒன்றுமே இல்லை, என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, பார்சல் கொண்டு வரும்போது சாய்ச்சி கொண்டு வந்ததுனால இப்படி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதில் பெருசாக ஒரு ஷைனிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ஹோல்ட் பண்ணுது, ஹேர் நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் கோம் பண்ணிங்கன்னா எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஹேர் செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீ செட் பண்ணிக்கலாம். அன்டில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே வந்து ஸ்டே ஆகும். ஸோ நான் வந்து இப்போ சும்மா தான் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஹேரை வந்து செட்லாம் பண்ணல. எப்படி இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்கா, ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்குது. பெருசாக ஷைனிங்லாம் கொடுக்க கிடையாது. இப்போ ஆஃப்டர் அவன் கிராஜுவேஷன் போகிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ யூடியூப் ஹேர் கேர் கண்டென்ட் க்ரியேட்டராக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு வேணும், தேவை இருக்குன்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, முடியோட வேர், அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த ஹேரில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரீயாக நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே போதும். நாங்கள் வந்து இது எங்கே வாங்கியிருந்தோன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவில் வரும், கண்டினியூவாக பாருங்கள். பர்பிள் கலர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதனோட விலை வந்து 296க்கு வாங்கியிருந்தோம். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 320. அண்ட் இட்ஸ் ஸ்பெஷலி மேட் வித் ஹனி, அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் ஆலோவேரா, இது 3 வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அமோனியா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால் ஒரு வகையில் ஓகே தான். பட் ஆனால் லாங் டேர்முக்கு இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மெத்தடும் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கையில் எவ்வளோ தேவையோ கொஞ்சமான அளவுக்கு எடுத்தாலே போதும், வால்யூம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ பாமில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி முடியில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ உடனே வந்து கோம்பு வச்சு செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பர்பிள் பாட்டில் மாதிரியே தான் இதுவும். அது வந்து டபுள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு, இது வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த பேக் வந்து சூஸ் பண்ணலாம். இதுவும் சேம் அதே இன்க்ரீடியண்ட் தான். பட் ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஹோல்ட் கொடுக்கும். இது வந்து நார்மலாக இருக்கும். அப்ளிகேஷன் மெத்தட் ஆல்சோ சேம். அண்டு இது எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 hours வந்து ஸ்டே ஆச்சு. அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட். ஏன்னா ஒரு 6 hours தான் வந்து ஸ்டே ஆச்சு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ரிவ்யூவையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் ஓன் யூஸ் பண்ணது தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய லைஃப் ஸ்டைலில் நாங்கள் யூஸ் பண்ணுற விஷயத்தை தான் நான் வந்து ரிவ்யூவாக போட்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா டூவாக எதுவும் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோடய மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.